ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டேன். வந்ததும் ஈவினிங் ரொட்டீன் என்னென்னு பார்க்கலாமா? இது முருங்கை கீரையை நல்லா க்ளீன் பண்ணி காய வச்சுருக்கேன். ஒரு 2 டேஸாக காய வச்சுருக்கேன். நல்லா மொறுன்னு நல்லா காஞ்சிட்டு, இப்போ இதை வச்சு நம்ம இட்லி பொடி அரைக்கலான்னு இருக்கேன். இட்லி பொடி நல்லாயிருக்கும், இதில் அரைச்சா டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். அப்புறம் சைட் பை சைடாக பார்த்திங்கன்னா இட்லி மாவுக்கு ஊற வச்சுருந்தேன், அதையும் அரைச்சிருவோம் அப்படின்ட்டு கிரைண்டரில் போட்டிருக்கேன். அதுதான் போயிட்டுருக்கு. இப்போ என்ன போட்டிருக்கேன், உளுந்து போட்டிருக்கேன். உளுந்து ஓடிட்டுருக்குங்க அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். பரோட்டானா சில்லி பரோட்டா தான் பண்ணலான்னு இருக்கேன். இந்த சில்லி பரோட்டான்னு பேக்கெட்டில் விற்கும், ரெடிமேடில் விற்கும். இது நல்லாயிருக்கும். இது எப்போவாவது தான் சாப்பிடுவோம், எல்லாம் டெய்லிலாம் சாப்பிட மாட்டோம். இதுக்கு தேவையானது தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா. இதுதான், ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இது தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, இது 3 மட்டும் நறுக்கி வச்சுக்கிட்டு செஞ்சிடலாம். இது பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது அடிக்கடிலாம் சாப்பிடக்கூடாது, எப்போவாவது ஒரு 2 months ஒன்ஸ் அந்த மாதிரி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், சாப்பிடுவேன். இதை ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன போட்டிருப்பாங்கன்னா, செய்முறை விளக்கம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி இதில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்து நம்ம செஞ்சுக்கலாம். தெரியாதவங்க ரொம்ப ஈஸி தான், பெரிய இதெல்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப சிப்ஸ் மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். இதில் ஒரு பேக்கெட் மசாலாவும் கொடுத்துருப்பாங்க. பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு? ரொம்ப மொறுன்னு சிப்ஸ் மாதிரி இருக்கும். ஒரு பீஸ் எடுத்து அப்படியே நம்ம சாப்பிட்லாம், அப்படி தான் இருக்கும். நல்லாயிருக்கும். இது அடிக்கடி செஞ்சுலாம் சாப்பிட மாட்டோம். எப்போவாவது நம்ம வீட்டுக்கு கிராசரிஸ் வாங்க போகும்போது ஒரு பேக்கெட் வாங்கி ஒரு நாள் டின்னர் மாதிரி ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுக்கிடுவோங்க. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா இதை மட்டும் நறுக்கி வச்சிட்டாலே போதும். நம்ம சிம்பிளாக செஞ்சிடலாம் ஒரு 10 மினிட்ஸில். இதில் ஒரு அடுப்பில் பேன் வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு, அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா இதை மட்டும் போட்டு நல்லா வதக்கணும். ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறீங்களோ அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். இல்லை தக்காளி ஆட் பண்ணி நல்லா குழையிற அளவுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கங்க. ஏற்கனவே இதில் உப்பு இருக்கும், அதனால் உப்பு ஆட் பண்ணிட்டு வதக்குங்க. இதில் ஒரு சின்ன மசாலா பேக்கெட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதையும் அதில் போட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது ஒரு கிரேவி பதத்துக்கு வர்ற மாதிரி நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் அதில் நம்ம சில்லி பரோட்டா இருக்குல்ல, சில்லி பரோட்டாவை அதில் அப்படியே போட போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா எப்படி நல்லா தொக்கு மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு, இந்த டைமில் அந்த சில்லி பரோட்டா பேக்கெட்டில் இருக்குல்ல, அதை அதில் போட போகிறோம். போட்டுட்டு அப்படியே 2 கிண்டி விடணும். கிண்டி விட்டு கரெக்டாக அந்த தண்ணி ஈக்குவல் ஆகிற அளவுக்கு நல்லா இது பண்ணி விடணும். ஈக்குவல் பண்ணி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வைக்க போகிறோம். அவ்வளோதாங்க. இதை நம்ம அப்படியே இல்லை ஈக்குவல் பண்ணிட்டு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. நல்லா ஈக்குவல் பண்ணிட்டு ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சிட வேண்டியதான். மூடி வச்சுட்டு மறக்காமல் சிம்மில் வைக்கணும். சிம்மில் வச்சிட்டோம்னா அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்குல்ல? சூப்பராக இருக்கும் சாப்பிட, நிஜமாகவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடையில் சாப்பிட்றத விட இது கொஞ்சம் ஓரளவு ஹெல்த்தி ஆப்ஷனாகவும் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நான் இது பண்ணியிருக்கேன். அது பத்தாதுன்னு நூடுல்ஸ் வேறு வீட்டில் கேட்குறாங்க. நூடுல்ஸும் செஞ்சுருக்கேன், அதெல்லாம் வீடியோ எடுக்கலை. இதை முடிச்சுட்டு அப்படியே வீடெல்லாம் தூத்து மாப் போட்டேன். ஃபுல்லாகவே நீட்டாக மாப் போட்டிருக்கேன். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை, அதனால் இன்றைக்கி நைட்டே மாப் போட்டாச்சு. ஏன்னா நான் விரதம் இருப்பேன், செவ்வாய்க்கிழமை ஃபுல் டே சாப்பிட மாட்டேன். இது மாவரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு. சிங்கில் பாத்திரம் எதுவுமே கிடையாது, எல்லாமே கழுவி நீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் மார்னிங் தான் எல்லாமே அது இடத்துல ஆர்கனைஸ் பண்ணணும். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கப்பா.